எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதற்கான ஆவணங்களை திரட்டி விட்டார். அதன் ஒரு விளைவாகத்தை இத்தனை கோடிக்கணக்கு இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. நிச்சயமாக தம்பிகள் தப்பிக்க முடியாது. தம்பி குறைஞ்சபட்சம் மனச்சாட்சி இருந்தால், மூளை நரம்பு சற்றேன்னு வேலை செய்தால் தயவு செய்து இனிமேலாம் திரும்பி ஓடிவிடுங்கள். இதுதான் உண்மையிலே உச்சபட்ச வரவேற்கக்கூடிய செய்தி. ஏன்னா எஸ்பி வருண்குமார் சொல்லும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து ஆபாசமாக திட்டி எடுத்துக்கொண்டு அவரிடம் புகார் கொடுத்தால், குறிப்பாக வருங்கால செயல் திட்டம் சொல்லி எஸ்பி வருண்குமார் சில தகவலை சொல்லியிருக்கிறார். அதாவது எந்தெந்த போலி கணக்கில் வச்சுட்டு குறிப்பாக ஒரு 7 பக்க அறிக்கை கொடுத்திருக்கார். அந்த 7 பக்க அறிக்கையிலும் உருக்கமாக பேசியிருக்கிறார். ஆன்லைனில் விழிப்புணர்வு கொடுத்து தெளிவாக பேசியிருக்கார். குறிப்பாக உடனே தம்பிகள்லாம் தயவுசு வந்து கீழே கம்பு சுத்த வேணாம், அவர் பயந்துட்டோ இவர்கள் பேசக்கூடிய ஆபாச அரசியலை தாங்க முடியாமல் வெளியேறவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்குற மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு வழக்கம் போல் சீமான் தாங்க. ஏன் சீமானை தொடர்ந்து பேச வேண்டியிருக்குது? சீமானன்னா அவ்வளவு மிக முக்கியமான பொருட்டு தான். ஏனென்றால் வருங்கால இளைஞர்கள் குறித்து, வருங்கால இளைஞருடைய மூளை வளர்ச்சி குறித்து, அவர்கள் அறிவு சார்ந்த அரசியல் குறித்து, அவர்கள் வேலைவாய்ப்பு குறித்து, அவர் வாழ்க்கை குறித்து நமக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. அதனால்தான் அதை தொடர்ந்து பேசுகிறோம். மற்றபடி சீமான் ஒரு மேட்ரே அல்ல, அது ஒரு குவார்டருங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த குடிகாரனால் சீரழியக்கூடிய சமூகம் இருக்கு இல்லையா, அதன் மீது அக்கறம் கொள்வதால் நாம் தொடர்ந்து பேசுகின்றோம். மிக முக்கியமாக ஆன்லைன் அதிபர், அவருக்கு முட்டுக் கொடுக்குற தம்பிகளுடைய மூளை மழுங்கலான செயல்கள், அவரோட அரசியல் அணிநாதமே ஆபாசமாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு அதில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கிறது. குறிப்பாக திருச்சி மாவட்ட எஸ்பி அருண் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வந்து எக்ஸ் வலைத்தளத்து வெளியேறுவதாக, அவரும் அவருடைய மனைவி வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். உடனே தம்பிகள்லாம் தயவுசு வந்து கீழே கம்பு சுத்த வேணாம், அவர் பயந்துட்டோ இவர்கள் பேசக்கூடிய ஆபாச அரசியலை தாங்க முடியாமல் வெளியேறவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லித்தான் வெளியேறுகிறார், அதை மறந்துடாதீங்க. தற்காலிகமாக தான் வெளியேறுகிறாரு. அதற்கு கூட ஒரு மிக முக்கியமான வலுவான காரணம் இருக்கு. சரியாக சொல்ல வேண்டுமானால், புலி பதுங்குகிறது ஒட்டுமொத்த ஜோம்பிகளையும் சோழிய முடிப்பதற்காக. மறந்துடாதீங்க, எச்சரிக்கையா சொல்றேன், கவனமா இருங்க. கதறன்னு சொல்லிட்டு வேற மாதிரி பதற வேண்டாம், சரியா? அதனால் முதல்ல அவர் மிக முக்கியமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எக்ஸ்தலத்தை விட்டு எஸ்பி வருண்குமார் வெளியேறுகிறார் தற்காலிகமாக. திரும்பவும் தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விஷயம் என்னன்னா, அதில் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 7 பக்க அறிக்கை கொடுத்துருக்கார். அந்த 7 பக்க அறிக்கையிலும் உருக்கமாக பேசியிருக்கிறார். ஆன்லைனில் விழிப்புணர்வு கொடுத்து தெளிவாக பேசியிருக்கிறார். குறிப்பாக சொன்னார்ல சீமான், அந்த பல பிரஸ் மீட்ல நீங்களே வந்து ஃபேக் ஐடிம்பாங்கல்ல, அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு நீங்களா உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டால் அது யாரு கண்டுபிடிக்க? அது எவ்வளவு பெரிய 100% வடிகட்டிய பொய் என்பதை எஸ்பி வருண்குமார் நிரூபித்திருக்கிறார். அதே மிக முக்கியமான ஏரியா. எவ்வளவு போலி கணக்குகளை வைத்து, ஃபேக் ஐடியை வைத்து வருண்குமார் எஸ்பி அவர்களையும் அவர் மனைவியையும் அவர் குடும்பத்தாரையும் எவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தியிருக்கிறார் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஐடியை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆக ஒரு அரசியல் கட்சி தலைவன் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் சீமான். எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாதோ அவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் சீமான். எவ்வாறெல்லாம் பசங்களை தம்பிகளை வழிநடத்தக்கூடாதோ அவ்வாறெல்லாம் வழிநடத்தக்கூடியிருக்கிறார். எப்படியெல்லாம் ஒரு உச்சபட்ச ஆபாச சொற்களை பயன்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் ஆபாச சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மண்டை வீங்கிகள், சிந்தனை மலடுகள், மூளை மழுங்கிகள், பாவம் பரிதாபத்துக்குரிய மனநோயாளிகள். அப்படித்தான் அவன் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணிட மாட்டோமா, அவங்க மூளையில் ஒரு நரம்பை இயங்க வச்சிட மாட்டோமா, அவர்களை தப்பிக்க வைத்து விட மாட்டோமா, சீமானிடமிருந்து தம்பிகளை அப்புறப்படுத்தி விட மாட்டோமா என்கிற தொடர் முயற்சியின் விளைவாகத்தான் அவரை குறித்து நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். ஒன்று, அதில் சொன்ன விஷயம் இருக்கு பாருங்க. எஸ்பி வருண்குமார் அந்த 7 பக்க அறிக்கையில் என்ன சொல்றாருங்கிறத தாண்டி எங்கெங்கெல்லாம் இவங்க ஃபேக் ஐடி பயன்படுத்தி இவர்கள் பேசியிருக்கிறார் என்பதற்கு அப்படியே வாசிச்சு காட்டேன், நீங்களே பாருங்க. எவ்வளவு போலியானவர்கள், எவ்வளவு ஆபாசம் மிக்கவர்கள், எவ்வளவு என்ன சொல்றது ஒரு பிராடுத்தனத்தின் உச்சமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. பாருங்க, கரிகாலம் பேர்லேயே ஒரு ஃபேக் ஐடி,
கரிகாலன் யாருன்னு தெரியும். ஒரு சிறந்த ஊடகவியலாளர், என்ன சொல்றது, ஒரு சமூக நீதிக்காக சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டு தெள்ள தெளிவாக சீமானை தோல்வித்து கொண்டிருக்கிறார். ஆனா அவரு பேர்லயே ஒரு ஃபேக் ஐடி, எவ்வளவு உச்சபட்சம் பாருங்களேன். தமிழ் மே அப்படின்னு ஒரு ஐடி, மூர்த்தி சீலன் அப்படி ஒரு ஐடி, அஸ்கான் 29 ஒரு ஐடி, நிமல் மாலிங்கான ஒரு ஐடி, ராம்குமார்னு ஒரு ஐடி, டாக்டர் செந்தில் ஒரு ஐடி, குமரன் ஒரு ஐடி, ஜனா அன்சியான் ஒரு ஐடி, நிஷாந்த் ஒரு ஐடி, எம்பி வேண ஒரு ஐடி, சிக்ஸ் பேஸ் அப்படின்னு ஒரு ஐடி, ஜனா ஐடி, அந்திவனம் ஒரு ஐடி, கோவைன்னு ஒரு ஐடி, புலிக்குட்டின்னு ஒரு ஐடி, பாருங்க பூனைக்குட்டிகளை வேற அப்படின்னு ஒரு ஐடி, பார்த்தின்னு ஒரு ஐடி, யோயன் ஒரு ஐடி, தமிழ்லாண்டு ஒரு ஐடி, தமிழ் ஜோக்கர்னு ஒரு ஐடி, டிஎம்கே ஓல்டு விங்குன்னு ஒரு ஐடி. பாருங்க, திமுக பேர்லையும் ஃபேக் ஐடி ரெடி பண்ணி வருணுகுமார் திட்டிருக்கானுங்க. அதே போல் ஸ்ரீன் என்டிகேன்னு ஒரு ஐடி, எல்லாம் கொஞ்சம் ஒரிஜினலாக திட்டிருப்பாங்க வழக்கு. விரட்னு ஒரு ஐடி, அருண் ராமநாதன் ஒரு ஐடி, கண்ணன் தானன் ஒரு ஐடி, பீக்குண்டின்னு ஒரு ஐடி, கேவலத்தை பாருங்க எவ்வளவு கேவலமா வச்சுக்காங்க. பீக்குண்டின்னு ஒரு ஐடி, ஆர் வீரப்பன் ஒரு ஐடி, டான்சர்னு ஒரு ஐடி, மகேந்திரன், குமார், சுருதிராஜ், மொத்தம் 52 போலி ஐடியில கேவலமாக வருண்குமாரோடைய குடும்பத்தையும் அவரையும் அவர் மனைவியையும் அவருடைய குழந்தைகளையும் மிக கேவலமாக பேசியிருக்கிறார்கள். இவர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்க வெக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் யார் மேற்கு வங்க டாக்டருக்காக அந்த பாலியல் படுகொலைக்காக கண்டித்து ஒரு போராட்டத்தை வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு உச்சபட்ச அயோக்கியம் பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குது. கிருஷ்ணகிரியில் சம்பந்தப்பட்ட அவன் தம்பி, இவர் வழிநடத்திய அந்த தம்பி 12 வயது சிறுமிகள் கிட்டத்தட்ட 13 பேரை ரேப் பண்ண கேஸில் உள்ளே போனார். உள்ளே போய் ஏதோ ஒரு வடிவத்தில் தற்கொலை செய்து செத்துருக்கிறார். அவர் தந்தையும் செத்துருக்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க, மேற்கு வங்க டாக்டருக்காக போராடுறாங்க. அதான் நம்ப முடியுமா? ஆடு நடையுதுன்னு சொல்லி ஓநாயை கண்ணீர் விட்டுச்சான். அந்த மாதிரி இவங்க கதையாக இருக்குது. பாலியல் ஒட்டுமொத்த பாஜக அடுத்தபடியாக அதன் மரபணுக்களின் தொடர்ச்சியாக நாத்தாக்கா தான், அதாவது நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு பிரதான அளவுக்கு பாலியல் வல்லுறவில் ஈடுபடுகிறது. ஏனென்றால் தலைவனே அப்படி இருக்கார். தலைவனுக்கே என்ன சொல்றது, கிட்டத்தட்ட 5-6 பெண்களுக்கு மேல் தொடர்புகள், அந்த வரலாறுகள் இருக்கிறது. அதையும் தாண்டி அவரோட ஆடிய பேச்சுக்கள் பெண்களை அவர் எப்படி பாவிக்கிறார், எப்படி பார்க்கிறார், எப்படி கொச்சைப்படுத்துகிறார் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது இணையதளம் முழுக்க நாரி கிடக்கிறது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது, வருண்குமார் இப்ப கிட்டத்தட்ட ஒரு எல்லா தரவுகளையும் தேர்த்து போய்க்கார். இன்னொரு வருண்குமார், எஸ்பி வருண்குமார் என்ன சொல்லியிருக்காரு, இன்னொரு தகவல், இது எனக்கு மட்டும் நடந்த நினைத்து கொள்ள வேண்டாம், இதுபோல் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆன்லைனை பொறுத்தளவில் யாரெல்லாம் ஆபாசமாக திட்டுகிறாரோ, யார் திட்டினாலும் தயவு செய்து பயப்படாமல் புகார் கொடுங்கள் அப்படின்னு இருக்காரு. இதுதான் உண்மையிலே உச்சபட்ச வரவேற்கக்கூடிய செய்தி. ஏன்னா எஸ்பி வருண்குமார் சொல்லும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து ஆபாசமாக திட்டி எடுத்துக்கொண்டு அவரிடம் புகார் கொடுத்தால் அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று தான் கருதுகிறேன். ஏனென்றால் அப்படியான அனுபவம் எங்களுக்கும் இருக்கிறது. அநேகமாக நாங்களும் ஒரு புகார் கொடுக்க காத்திருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு கேவலமாக இன்னதின்றல கொஞ்சம் கூட ஒரு கூச்சம், மனநல, ஒரு நாணுதல் எதுவுமே இல்லாம அவ்வளவு கீழ்த்தரமாக திட்டுகிறார்கள், வசை சொற்களை பயன்படுத்துகிறார்கள். அதனால் சம்பந்தப்பட்ட எல்லோருமே தயவு செய்து புகார் அளிக்க முன்வார்கள் என்பது கூடுதலான செய்தி. குறிப்பா வருங்கால செயல் திட்டம் சொல்லி எஸ்பி வருண்குமார் சில தகவலை சொல்லியிருக்கிறார். அதாவது எந்தெந்த போலி கணக்கில் வச்சுட்டு குறிப்பாக அப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அதுவும் கூடுதலான சிறப்பு செய்தி. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லாவற்றுக்குமே ஒரு எல்லை இருக்கிறது. நம்ம ஆன்லைனில் யார் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி வேணாலும் திட்டலான்ற ஒரு வரமுறையற்ற ஒரு மோசமான போக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எஸ்பி வருண்குமார் ஒரு துவக்க புள்ளியாக சரியான ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை தந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். எஸ்பி வருண்குமாரோடைய நிச்சயமாக அவர் இன்னொரு வார்த்தை பயன்படுத்த மிக முக்கியமாக என்னன்னா, ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. தற்காலிகமாக வெளியோட சொல்வது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட சீமானையோ இடுமணம் கார்த்தியோ சம்பந்தப்பட்ட தூண்டி விட்டவர்களை ஒருபோது விடமாட்டேன். அவர்களுக்கு நோட்டீஸ் மட்டும் இல்லை, வழக்கு தொடர்ந்து அவர்களை கூண்டில் ஏற்றாமல் விடமாட்டேன், சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் விடமாட்டேன் என்பதை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதற்கான ஆவணங்களை திரட்டி விட்டார். அதன் ஒரு விளைவாகத்தான் இத்தனை கோடி கணக்கு இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. நிச்சயமாக தம்பிகள் தப்பிக்க முடியாது. தம்பி குறைஞ்சபட்சம் மனச்சாட்சி இருந்தால், மூளை நரம்பு சற்றேன்னு வேலை செய்தால் தயவு செய்து இனிமேலாம் திரும்பி ஓடி விடுங்கள். குறிப்பாக சீமானை விட்டு ஒதுங்கி விடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது, உங்களுடைய ஒட்டுமொத்த கல்வி நலனுக்கோ மூளை வளர்ச்சிக்கோ நல்லது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து விலகி ஓடிவிடுங்கள் என்பதற்காகத்தான் இத்தனை முறை நாங்கள் திரும்ப பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் சீமானை ஒருபோது வருண்குமார் விடமாட்டார் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்து விட்டது. நிச்சயமாக
கழித்தீங்க சீமான் ரெடியாக இருக்கிறார், ரெடியாக்கப்பட்டு விட்டார் என்றுதான் தெள்ள தெளிவாக தெரிகிறது. எஸ்பி வருணுடைய நடவடிக்கை அதைத்தான் காட்டுகிறது. இன்னொரு கூடுதலான செய்தி என்னன்னா, இப்போ அந்த சம்பந்தப்பட்ட சிவராமன் இந்த சிறுமியில பள்ளியில் பழக்கிறதுனால அவன் இறந்து போயிருக்கான். அவன் சொல்ற தற்கொலை கடிதம் என்கிட்ட கொடுத்தான், நான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க சொல்லி என்கிட்ட ஃபோன்லாம் பண்ணி பேசினேன்றாரு. எவ்வளோ பெரிய உச்சபட்ச அயோக்கியத்தனம்! ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறான்னா அதை போலீஸ் சொல்கிறது இல்லையா, அதை மாதிரி தடுக்கிறது இல்லையா? ஆக எவன் எக்கெடுக்கிட்டு போனாலும் இவங்களோட புத்தி என்னன்னா, இறந்ததுக்கு பின்னாலும் கூட இப்போ ஜகா வாங்கியிருக்கான். அது சாதாரண சாவுதான்னு யாராக இருந்தாலும் கைவிடக்கூடிய நிலையில்தான் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால், தனக்கு ஒரு சிக்கல் வந்தால் சீமான் கைகளில் விடுவார் என்பது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால் தான் சொல்கிறேன், கொஞ்சம் நஞ்சம் ஏதோ சித்தாந்தம் தமிழ் தேசியம் என்று பிதற்றியதை நம்பிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் என்பதுதான் என் இறுதியான வேண்டுகோள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.